2024 பிறந்ததுல இருந்து ரியல்மி வரிசையா மொபைல் போனை அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அதுல லேட்டஸ்டா அடிச்சது தான் ரியல்மியோட Narzo 70. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட். பொதுவாக ரியல்மி மொபைல் அப்படின்னாலே எல்லோ கலர்ல இருக்கும், Narzo மொபைல் அப்படின்னாலே ப்ளூ கலர்ல இருக்கும். இங்க ப்ளூ கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா எப்பயும் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. உள்ள Narzo 70 மொபைல், அதுக்கப்புறம் அதுக்கான கேஸ்ல பேப்பர் ஒர்க், சிம் எஜெக்டர் பின், 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், அதுக்கான சார்ஜிங் கேபிள் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொபைலை பத்தி டீடைல்டா பார்க்கறதுக்கு முன்னாடி ரியல்மி P1 மொபைலும் இந்த மொபைலும் கிட்டத்தட்ட சேம் தான். அந்த மொபைல் வந்து ஃபிளிப்கார்ட்காக லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த மொபைல் வந்து அமேசான்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி பார்க்கும்போது ஒரு பிளைனான கலர் மாதிரி தான் இருக்கு. பட் மேலே வந்து ஒரு சின்ன கட் மாதிரி கொடுத்து அந்த டார்க் கலரா அது கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ரொம்பவே கேப்சர் ஆகுது. கீழே வந்து கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அந்த அளவுக்கு கேப்சர் ஆகல. இங்க லைட்டா ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே Narzo பை ரியல்மி அப்படிங்கிற அந்த பிராண்டிங் வந்து இருக்கு. எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா இருக்கு. கேமரா இப்போ அவங்க ட்ரெண்டிங்ல கொண்டு வர மாதிரி அந்த பெரிய சர்க்கிள்குள்ள தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு சிம்பிளா நீட்டா இருக்கு. மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 188 கிராம் இருக்கு. திக்னஸ் 7.97 mm இருக்கு. நல்லாவே வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்ப்ளே இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ப்ளே இந்த மொபைல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate இருக்கு. அதுபோல டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கு. இப்போ உங்க எல்லாத்துலயுமே கிளைம் பண்ணக்கூடிய அந்த ரெயின் வாட்டர் டச் அதுவுமே இதுல கொடுத்திருக்காங்க. இந்த பெசல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் தெரியுது. பட் பாட்டம்ல அந்த சின் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்புறம் சைடுல எல்லாம் லைட்டா இருக்கு, மேலேயுமே லைட்டா தான் இருக்கு. இருந்தாலுமே இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 92.65% வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேவே நமக்கு கிடைக்குது. இதுபோல் பீக் பிரைட்னஸ் 2000 nits கொடுத்துருக்காங்க. அதனால இண்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் சரி, டிஸ்பிளே வந்து நல்ல பிரைட்டரான டிஸ்பிளேவா தான் இருக்கு. மற்றபடி இதோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா வீடியோஸ் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லா எடுத்து தருது. நல்ல ஷார்ப்பா ஒரு விவிடான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்டுமே நல்லா தான் இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்க பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஃபாஸ்டஸ்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ரியல்மி வந்து கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா ஹையர் எண்ட் கேம்ஸுமே லோ கிராபிக்ஸ்ல நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியும். எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்லாம நல்லாவே இதுல ப்ளே பண்ண முடியுது. அதுபோக இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 6 லட்சத்துக்கு மேல வரும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்குமே 5,90,000 வந்தது. அதுபோக த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே நம்ம போட்டு பார்த்தா 85% வரைக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுது. இங்க ஹீட்டர் ரெடியூஸ் பண்றதுக்காக அந்த வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் இந்த செக்மெண்ட்ல கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். மற்றபடி மொபைல் வந்து ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணும்போது அந்த வார்ம் வந்து இருக்கு. நீங்க லைட் யூஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்ல மற்ற எதுவும் இஷ்யூவோ இதுல இப்போதைக்கு இல்ல. இது போக RAM டைப் அப்படின்னு பார்த்தா LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 25,000 30,000 வரைக்கும் கூட UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் இவங்க 3.1 கொடுத்தது நல்ல விஷயம் தான். மற்றபடி இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பேட்டரியும் 5000 mAh கொடுத்துட்டாங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 1 ஹவர்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். இப்போதைக்கு பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. இதோட சாஃப்ட்வேர்னு வரும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 கொடுத்துருக்காங்க. Realme UI 5.0 கொடுத்துருக்காங்க. அப்டேட் அப்படின்னு பார்த்தா எப்பயும் கொடுக்குற மாதிரி 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அப்டேட் கொடுக்கறதெல்லாம் ஓகே தான். பட் சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தாலுமே இங்க ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான ப்ளூடூத் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சரி அதுதான் பரவாயில்ல, நம்ம எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா கூட இனிஷியல் செட்டப் பண்ணும்போதே அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. அது போக ஏதாவது அப்டேட் வந்து நம்ம அப்டேட் பண்ணாலுமே அப்போவுமே இந்த ரெக்கமெண்டட் ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. தப்பி தவறி தெரியாம அந்த ஆப் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டாலுமே இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்டதை ரெக்கமெண்ட் பண்ணுது. இது போக ஆட்ஸ் இருக்குது, அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, லாக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய ஆட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இல்லாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். மற்றபடி Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. Bluetooth version 5.2 கொடுத்திருக்காங்க. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா அதை ஓபன் பண்ணா ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா 2 சிம் இந்த மாதிரி தான் போட்டுக்க முடியும். இது ஒரு 5G ரெடி மொபைல். 5G சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட் இதுல இருக்குது. ஆனா இதுல டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இல்லாதனால இதுல மேக்ஸிமமா 128 GB தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நீங்க 256 GB இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இதுல ஆப்ஷன் கிடையாது. Realme P1 தான் போகணும். மற்றபடி இது AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கவர் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அது போக ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்திருக்காங்க.
இங்க கேமராக்கு வந்து ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி சென்சாரா கணக்கு காமிக்கிறதுக்காக சில 2 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் கேமரா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் வந்து எடுக்கும். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டீடைல் இதெல்லாம் கிடைக்காது. போர்ட்ரேட் ஷாட் ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். இன்டோர்ல நீங்க டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்காது. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ்மே அவுட்டோர்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். செல்ஃபில 1080 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். கடைசியா அதோட பிரைஸ்க்கு வந்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 6+128 வந்து 16000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128 வந்து 17000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுக்குமே 1000 ரூபாய் கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. கார்டு ஆஃபர் அப்படின்னு கொடுத்தா தான் அந்த கார்டு இருக்கிறவங்க மட்டும் தான் வாங்க முடியும். பட் கூப்பன் ஆஃபர் அப்படின்னு கொடுத்ததுனால எல்லாருமே அந்த கூப்பனை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க ரியல்மி வெப்சைட்ல வாங்கினாலும் சரி இல்ல அமேசான்ல வாங்கினாலும் சரி 1000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அந்த கூப்பன் இருக்கு. அந்த கூப்பனை அப்ளை பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 6+128 15000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 8+128 16000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பிடிச்சிருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க.